ராபர்ட் கியோசகி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன், அவர் வந்து ஒரு ஆத்தர். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் வரும் காலகட்டத்தில் வந்துட்டு இந்த வேர்ல்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் கொலாப்ஸ், அதாவது ஒரு டேமேஜ், ஃபினான்ஸ் ஒரு பொருளாதார அளவில் ஒரு மிகப்பெரிய டேமேஜை வந்து சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே வந்துட்டு 2004 வெளிவந்த ஒரு புக்கு ரிச் டேட்ஸ் ப்ராஃபன்சின்னு சொல்லி ஒரு புக்கு வெளியே இருக்குது. ஸோ அந்த புக்கு நான் ரீட் பண்ணதில்லை, பட் நியூஸில் ரீட் பண்ணும்போது அந்த புக்கில் ஏற்கனவே வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இனி வர காலகட்டத்தில் வந்து ஃபினான்ஸ் லெவலில் வந்து மிகப்பெரிய இப்போ சொன்ன மாதிரி வந்து ஒரு பாதிப்பு வரும் சொல்லிட்டு ஒரு ஆன்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்லேயே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ரீட் பண்ணதில்லை, நீங்கள் ரீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து 2008 வந்து ஒரு கிரைசிஸ் வந்து நடந்திருக்கு. வேர்ல்டு லெவலில் வந்து ரொம்பவே வந்து ஒரு எக்கனாமி பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டைமில் வந்து ராபர்ட் கியோசகி வந்து அவரோட ஒரு கணிப்பை வந்து அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. இனி வரும் காலகட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு பொருளாதாரம் டேமேஜ் வந்து வேர்ல்டு வந்து சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாரன் பஃபட் வந்து 2025 எண்டோட வந்து சிஓ வந்து ரிசைன் பண்ணுறார், ரிலீவ் ஆகிக்கிறார். ஸோ அது பதிலாக வந்து வேறு சிஓ தான் வர போகிறாங்க. ஸோ அவர் வந்து வாரன் பஃபட் வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியும், பெர்க்ஷைர் ஹேத்வேயோட ஓனர். ஸோ வந்து ட்ரேட் லெவலில் ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டிங்காக சரி ட்ரேட் லெவலில் ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து 93 வயசு ஆகுது. ஸோ அவங்க வந்து ரிசைன் பண்ண போகிறார் சிஓலேருந்து. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 2024 வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து விற்றுக்கிட்டே இருந்துட்டு, இப்போ கரண்ட்டாக வந்து பெர்க்ஷைர் ஹேத்வே அந்த கம்பெனியோட கேஷ் அந்த கையில், அதாவது ரெடி கேஷாகவே எவ்வளோ இருக்குது அப்படின்னா $325 பில்லியன் வந்து கையில் இருக்குது. ஸோ இது ஒரு சைன் அப்படி சொல்கிறார் ராபர்ட் கியோசகி வந்து. இந்த ஒரு பக்கம் வந்து வாரன் பஃபட் வந்து இத்தனை ஷேர்ஸை வந்து விற்கிறனால அவர் கையிலேயே வந்து கிட்டத்தட்ட $325 பில்லியன் வந்து கேஷாக வந்து அவரோட கம்பெனி வந்து கேஷாகவே வச்சுருக்கு. ஸோ இதுவும் ஒரு சைன் அப்படி சொல்கிறார். ஸோ ராபர்ட் கியோசகி வந்து இப்படி வாரன் பஃபட் விற்கிறனால இதுவும் ஒரு சைன் தான், எக்கனாமி வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன் சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் அப்படி இவர் சொல்கிறார். ஸோ மக்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்காங்களோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மக்கள் சந்திப்பாங்க. எதுக்குன்னா ஒரு சக்ஸஸ்க்காக. ஸோ இவர் மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபியர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த வேலை இல்லாமல் போகுது, அந்த பயமே வந்து மிகப்பெரிய ஒரு ரிசெஷனை உண்டு பண்ணும். ஏன்னா வந்து அவரோட கருத்துப்படி பார்த்திங்கன்னா, அவரோட கருத்துல பொதுவானவே கருத்து அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு பயப்படணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதான் அவர் சொல்ல வராரு. ஸோ அவர் என்ன மெயினாக சொல்ல வர்றார் அப்படின்னா, எந்த அளவுக்கு மக்கள் ப்ரிப்பேர்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இது பயப்படணும்னு அவசியம் இல்லை, ப்ரிப்பேர்டாக இருக்க வரைக்கும் அந்த எக்கனாமியோட சரிவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து மக்களுக்கு அமையும் அப்படி சொல்கிறார்.